Praise Jesus, dear friends in Christ, welcome back to Divine Spells. உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு முதியவர் அவரோட லைஃப் ஃபுல்லாக அழகாக காஸ்ட்லியான ஸ்டோன்ஸ் அண்ட் ரத்தன கற்களை சேகரிக்கிறத ஒரு ஹாபியாக வச்சுருந்தாரு. ஒரு நாள் அவர் எதிர்ச்சியாக நடந்து போகும்போது அவர் கண்ணு முன்னாடி பயங்கரமாக மின்னுற ரொம்ப அழகான ரொம்ப பெரிய ஒரு முத்து பார்த்தாரு. அவரோடது என்ன பண்ணாரு தெரியுமா? அவர்கிட்ட இருக்க எல்லா கலெக்ஷன்ஸையும் எடுத்துகிட்டு வந்தார் அண்ட் எல்லாத்தையுமே விற்று ரொம்ப விலை மதிப்பான அந்த முத்தை அவர் வாங்கிக்கிட்டாரு. அவர்கிட்ட இருந்த எல்லா வகையான அந்த ரத்தன கற்களை விட அந்த ஒரு விலை மதிப்பில்லாத முத்தை அவருக்குன்னு சொந்தமாக்கிக்கிட்டாரு. நாமளும் நம்ம லைஃப்பில் இப்படி தான் இருக்கோம்ல. நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குற ஒரு சின்ன ஸ்டோன் கூட நம்ம கண்களுக்கு ஒரு காஸ்ட்லியான ரத்தனக்கல் மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறைய ரத்தன கற்களை பார்க்கலாம், எல்லாத்தையும் நம்ம சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கலாம். அது எல்லாமே நம்மளுக்கு வேணும்னு தோணும். பணம், புகழ், ரிலேஷன்ஷிப், கேஜெட்ஸ், இது எல்லாமே நல்லது தான். ஆனால் நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஒரு விஷயம் இருக்கும், இதுதான் எனக்கு எல்லாமேன்னு. அப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? உங்களோட அல்டிமேட் ட்ரெஷர் என்ன? ஒரு விஷயம் சொல்லட்டா, நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் அந்த அல்டிமேட் ட்ரெஷர் வேர்ட் ஆஃப் காட் அதான் இருக்கணும். இன்னைக்கு ஜூலை 26. லிட்டர்ஜிக்கல் ரீடிங் என்ன தெரியுமா? Matthew chapter 13 verse 45 to 46. Again, the kingdom of heaven is like a merchant looking for a fine pearls. When he finds one of the great value, he goes and sell everything he owns and buy it. நம்ம சேனலோட கோர் தீமே இதுதான், மை pearl in his words. உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த மர்ச்சன்ட் ஒரு ரெண்டமான இடத்துக்கு போய் எதர்ச்சியாக அந்த பேர்லை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் தேடி அலைகிறாரு. ஹீ வாஸ் சர்ச்சிங் ஃபார் இட். நாமளும் நம்ம லைஃப்பில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தேடி எங்கெங்கேயும் அலைகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்ஃபர்ட் வேர்ட்ஸ் தேடுறோம், நிறைய விஷயங்களை மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளும் நிறைய நேரத்தில் நிறைய இடத்துங்களுக்கு போயிருப்போம் ஜஸ்ட் டு ஃபைண்ட் த அல்டிமேட் பீஸ் அண்ட் ஜாய். சில பேருக்கு அவங்க தேடுற அந்த நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாமே கிடச்சிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அவங்க தேடி போகிற பாதையில் அவங்க தேடுற அந்த நிம்மதி கிடைக்காது. ஜீசஸ் கிட்ட கிடைக்கிற அந்த அமைதியை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அவர் தான் நம்ம லைஃபோட அந்த பேர்ல் ஆஃப் கிரேட் ப்ரைட். அந்த மர்ச்சன்ட் அந்த ஒரே ஒரு முத்துக்காக அவர்கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் வித்துட்டாரு. ஆனால் அவர் அதுக்காக வருத்தப்படலை. அவர் ரொம்ப சந்தோஷத்தில் நிறைஞ்சிருந்தார். அதுக்கு காரணம் அவருக்கு வேல்யூபிளான ட்ரெஷர் எதுன்னு தெரிஞ்சிருந்தது. லெட்ஸ் பி ஹானஸ்ட், நம்ம ஜீசஸ் தான் நம்மளோட அல்டிமேட் ட்ரெஷர்னு சொல்லுவோம். ஆனால் டெய்லி ப்ரேயருக்கு டைமே இருக்காது. ஃபோனில் ட்ரெண்டிங் ரீல்ஸ் பார்க்க ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் பைபிளில் ஒரு வேர்ஸ் வாசிக்க நம்மளுக்கு மைண்ட் ரெடியாகவே இருக்காது. இன்னைக்கு ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்குற கால் என்ன தெரியுமா? ஆர் யூ வில்லிங் டு லெட் கோ ஆஃப் செகண்டரி திங்ஸ் டு ஹோல்ட் மீ ஆன்? உங்களோட அடிக்ஷன்ஸை துரத்த வேண்டியது இருக்கலாம், உங்கள் நிம்மதியை கெடுக்கிற டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண வேண்டியது இருக்கலாம், இல்லை உங்கள் சீட் பண்ணுற இந்த வேர்ல்ட்லி வேலிடேஷனை விட்டுட்டு தூர போக வேண்டியது இருக்கலாம். ட்ரஸ்ட் மீ, நம்ம இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் பின்னாடி போகிறத விட்டுட்டு கிங்டம் ஆஃப் காடை சொந்தமாக்கிக்கணும். நீங்கள் ஏசப்பாவோட அன்பை தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா ஏசப்பா உங்களை தேடி இன்னும் வேகமாக வருவார். ஏசப்பாக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு நல்ல உறவை கெடுக்கிற எந்த ஒரு விஷயமும் இனி நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணவே கூடாது. டுடே லெட் அஸ் மேக் ஜீசஸ் ஆர் பிரைமரி ஃபோக்கஸ். ப்ரேயர். அன்பு இயேசுவே, நீ தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய முத்து. இந்த வேர்ல்ட்லி வேலிடேஷன், டெம்பரவரி ஹாப்பினஸை தேடி நான் அலையும் பொழுது என்னோட இதயத்தை உம்மிடம் திருப்புங்க. என்னிடம் இருக்கிற இந்த வீணான விஷயங்களை, கவலைகளை, கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு உங்களிடம் இன்னும் நெருங்கி வர எனக்கு துணை செய்யும். நீர் மட்டுமே என் வாழ்வின் பொக்கிஷம். ஆமன்.